இன்னைக்கு நம்ம சமையல்ல சம்மர் ஸ்பெஷல் மோர் குழம்பு எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ஒரு டேபிள் ஸ்பூன் துவரம்பருப்பு, ஒரு டேபிள் ஸ்பூன் பச்சரிசி சேர்த்து 30 நிமிஷம் நல்லா ஊற வச்சுக்கோங்க. பேன் வச்சு 4 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. வெண்டைக்காய் நல்லா இந்த சைஸில் கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போது அதையும் எடுத்து நான் சேர்த்துருக்கேன். வெண்டைக்காய் நல்லா முறுமுறுன்னு நல்லா சுருங்கி வரணும். அந்த அளவுக்கு நம்ம நல்லா வதக்கிட்டே இருக்கணும். அதை அப்போதான் மோர் குழம்புல போடும்போது நல்லா கிறிஸ்பியாக சூப்பராக இருக்கும். இப்போ நம்ம ஊற வச்சு எடுத்த அரிசியையும் துவரம்பருப்பையும் நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். மூணு பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க. ஒரு துண்டு இஞ்சி. இப்போ பாருங்க, நல்லா இந்த மாதிரி இந்த கன்சிஸ்டன்சியில் பேஸ்ட் மாதிரி நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ வெண்டைக்காய் பாருங்க நல்லா சுருங்கி வந்திருக்கு. இப்போ கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கோங்க. இன்னும் நல்லா வதங்கட்டும். இப்போ ஒரு 5 நிமிஷம் நல்லா க்ளோஸ் பண்ணி வச்சிருங்க. 5 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ பார்த்தீங்களா இவ்வளோ சூப்பராக பிளாக் கலரில் நல்லா சேஞ்ச் ஆயிருக்கு. நல்லா மொறு மொறுன்னு டேஸ்ட்டாக இருக்கும் எண்ணெய் ஊற்றிக்கிறதுனால. மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க 1/4 டேபிள் ஸ்பூன். கொஞ்சமாக பெருங்காயத்தூள். இன்னும் ஒரு 2 நிமிஷத்துக்கு நல்லா வதக்கிட்டு அப்புறம் ஸ்டவ் ஆஃப் பண்ணி தனியாக எடுத்து வச்சிடுங்க. இப்போ நம்ம குழம்பு செய்ய ஆரம்பிச்சிடலாம். ஒரு பேன் வச்சு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. அரை வெங்காயம், அரை தக்காளி எடுத்திருக்கேன். சின்னதாக நறுக்கி வச்சிருக்கேன். நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆற வரைக்கும் வதக்கி எடுத்துக்கோங்க. 3/4 கிளாஸ் தண்ணி ஊற்றிக்கோங்க. அரை டேபிள் ஸ்பூன் மஞ்சள் தூள், பெருங்காயத்தூள் கொஞ்சமா. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இந்த ஸ்டேஜ்ல நம்ம அரைச்சி வச்சிருந்த பேஸ்ட் எடுத்து சேர்த்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ பாருங்க கொஞ்சம் கொஞ்சமா அது நல்லா திக் பேஸ்ட் ஆகுது. இப்போ பாருங்க நல்லா திக் ஆயிடுச்சு பாருங்க. இந்த கன்சிஸ்டன்சில இருக்கணும் மோர் குழம்புக்கு. எப்பவுமே நம்ம ஊத்துனப்போ நல்லா தண்ணியா இருந்தது. அப்புறம் ஒரு 2 நிமிஷம் கழிச்சு இந்த மாதிரி ஆயிடும். இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. நல்லா கூல் ஆகட்டும். இப்போ 1 கப் தயிர் எடுத்திருக்கேன். அது நல்லா கடைஞ்சி வச்சுக்கோங்க. இது இப்போ நல்லா கூல் ஆயிடுச்சு. இப்போ தயிர் எடுத்து ஆட் பண்ணியிருக்கேன். நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க ரெண்டுத்தையும். கொஞ்சமா தயிர்ல தண்ணி சேர்த்து அதையும் எடுத்து ஊற்றிக்கோங்க. கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. ரொம்ப திக்காக வச்சிடாதீங்க.
ஃப்ரை பண்ணி வச்சிருக்க வெண்டைக்காவையும் எடுத்து சேர்த்துடலாம். மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சிருக்க எல்லாத்தையும் எடுத்து ஸ்டவ்ல வச்சிடலாம். சால்ட் தேவையான அளவு சேர்த்துக்கோங்க. மீடியம் ஃப்ளேம்லயே வச்சுக்கோங்க. ஒரு 2 மினிட்ஸ் அப்படியே இருக்கட்டும். இப்போ 2 நிமிஷம் ஆயிடுச்சு. ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். தாளிப்புக்காக ஒரு கடாய் மாதிரி வச்சு எண்ணெய் ஊற்றிருக்கேன். எண்ணெய் நல்லா காஞ்சதும் கடுகு உளுத்தம்பருப்பு சேர்த்துக்கோங்க. ஒரு காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கோங்க. கருவேப்பிலை கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. நல்லா பொரிஞ்சதும் அதை எடுத்து மோர் குழம்பு எடுத்துருங்க. அவ்வளோதான், மோர் குழம்பு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. சூப்பரான சம்மர் ஸ்பெஷல் மோர் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள்.